இந்த நெக்லைன்ல வரைகிறதுக்காக இந்த பார்டர் டிசைனை எப்படி நான் ஃப்ரீ ஹேண்ட்ல ரெடி பண்றேன் அப்படின்னு உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்காக ஒரு ரூல்டு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். பேப்பர்ல இருக்க லைன் மேல 3/4 இன்ச் கேப் இருக்க மாதிரி டாட் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். டாட் வச்சு மார்க் பண்ணிருக்க இந்த லைனுக்கு மேல இருக்க ஒரு லைன், கீழே இருக்க இன்னொரு லைன், இந்த 3 லைனுக்குள்ள இந்த டிசைன் வர மாதிரி இப்போ நான் டிரா பண்ண போறேன். 3/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 புள்ளிக்கு நடுவுல கீழே இருக்க லைன்ல இந்த மாதிரி ஒரு மேங்கோ மோட்டிவ் வரைஞ்சுக்கிறேன். அதை இந்த மாதிரி சென்டர்ல மார்க் பண்ண டாட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்த 2 டாட்டுக்கு நடுவுல மேல ஒரு மேங்கோ மோட்டிவ் கீழ் நோக்கி இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். திருப்பி அங்க இருந்து இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த அந்த 3/4 இன்ச் டாட்ல வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அகெயின் வளைவு வரைஞ்ச மாதிரி இந்த 2 டாட்டுக்கு நடுவுல ஒரு மேங்கோ மோட்டிவ் மேல் நோக்கி இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இதை இந்த மாதிரி வளைவா சென்டர் டாட்ல கொண்டு போய் கனெக்ட் பண்றேன். இதே மாதிரியே அடுத்தடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் வரைகிறேன். நான் வரைகிறத கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் இதே மாதிரி ஓனா நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணிக்க முடியும். சென்டர் லைன்ல இருக்க இந்த 2 டாட்டுக்கும் நடுவுல ஒரு மேங்கோ மோட்டிவ் மேல் நோக்கி இருக்க மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த புள்ளியையும் கனெக்ட் பண்றேன். அகெயின் இப்ப மேல வரையும் போது இந்த 2 டாட்டுக்கு நடுவுல மேங்கோ மோட்டிஃபை கீழ் நோக்கி இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். அதுவும் இந்த மேங்கோ மோட்டிஃபோட சைஸ் வந்து இந்த 2 லைனுக்குள்ள இந்த 2 லைனையும் டச் பண்ணி வரைகிற மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர் லைன்ல இருக்க இந்த 2 டாட்ஸையும் கனெக்ட் பண்றேன். இப்ப அழகா ஒரு ஸ்பைரல் டிசைன் நமக்கு கிடைச்சிருச்சு.